முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் விக்ரம் அரிய வகை குரங்குடன் வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் வனத்துறை அதிகாரிகள் தற்பொழுது விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். விற்பனைக்கு வந்த அரிய வகை குரங்கை விக்ரமின் மகள் வாங்க திட்டமிட்டதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் அந்த குரங்குடன் விக்ரம் வீடியோ வெளியிட்ட இருந்த நிலையில் அந்த வீடியோ வெளியாகி தற்பொழுது வனத்துறை இது தொடர்பாக விசாரணையை தொடங்கியிருக்கிறது. நடிகர் விக்ரம் அரிய வகை குரங்குடன் சில நாட்களுக்கு முன்பு வீடியோ வெளியிட்ட நிலையில் அந்த வீடியோவை சிறிது நேரத்திற்கு பின்னர் அதனை டெலீட் செய்திருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக வனத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. விற்பனைக்கு வந்த அரிய வகை குரங்கை விக்ரமின் மகள் வாங்க திட்டமிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நடிகர் விக்ரம் அரிய வகை குரங்குடன் வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் வனத்துறை தற்பொழுது விசாரணையை தொடங்கியிருக்கிறது. விற்பனைக்கு வந்த அரிய வகை குரங்கை விக்ரமின் மகள் வாங்க திட்டமிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. லார்கிப்பான் குரங்கை வாங்க விருப்பமில்லாததால் அதனை திருப்பி அனுப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விற்பனை செய்ய வந்த நபர் உரிய ஆவணங்கள் வைத்து விற்க வந்தாரா என்ற கோணத்தில் வனத்துறை விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம். நடிகர் விக்ரம் அரிய வகை குரங்குடன் வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில இப்போ வனத்துறை விசாரணையை தொடங்க இருக்கு. இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பவித்ரா. அரிய வகை குரங்குடன் நடிகர் விக்ரம் வெளியிட்டுள்ள வீடியோ வைரலான நிலையில் வனத்துறையினர் விசாரணை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகர் சியாம் விக்ரம் குட்டி குரங்கு ஒன்றுடன் கொஞ்சி விளையாடும் வீடியோவை அண்மையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் குரங்கு விக்ரமின் தலைமுடியை பிடித்து சேட்டை செய்வதும் அதுடன் விக்ரம் ஜாலியாக விளையாடுவதும் போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இந்த குரங்கு லார்கிப்பன் எனப்படும் அரிய வகை குரங்கு இனத்தை சேர்ந்ததாக கூறப்படுகிறது. இவ்வகை வனவிலங்குகளை உரிய அனுமதியின்றி செல்லப்பிராணியாக வளர்ப்பது தொடர்பாக சட்ட விதிமுறைகள் உள்ள நிலையில் குரங்கு எவ்வாறு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது என்பது குறித்தும் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தனர். மேலும் விற்பனைக்காக குரங்கு கொண்டு வரப்பட்ட போது அதனை வாங்க நடிகர் விக்ரமின் மகள் திட்டமிட்டதாகவும் பின்னர் குரங்கை வாங்க விருப்பமில்லாததால் திருப்பி அனுப்பியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே குரங்கை விற்பனை செய்ய வந்த நபர் உரிய ஆவணங்களை வைத்திருந்தாரா, குரங்கு எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, சட்டவிரோதமாக வனவிலங்கு வர்த்தகம் நடைபெற்றதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வனத்துறை நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து நடிகர் விக்ரம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்த குரங்குடன் விளையாடும் வீடியோவை நீக்கியதாகவும் தெரிகிறது. இந்த விவகாரத்தில் வனத்துறையினர் விசாரணை முடிவில் மேலும் பல தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.